அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே கரங்கள் வசரட்டுமே தேக்கோ வழக்கு மொத்தமே குழந்தை சிரிப்புள்ள பேசுதா இமயமல்ல போல மாசுதா மனசம் பறிக்கிற கிரேசுதா என்ன சிவன பத்தி பேசுதா வீடியோ எடுக்க யாரும் வரலன்னா என்ன பண்ணுவேன்? ஏய், சின்ன வயசுல இருந்து நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சேனல்டா அது. யாரையும் நம்பி நான் ஆரம்பிக்கல, என்னையே நம்பி நான் ஆரம்பிச்ச சேனல் இது. நைட்டெல்லாம் நான் உட்காந்து ஸ்கிரிப்ட் டைலாக்லாம் எழுதி அடுத்த நாள் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எனக்கு இப்படி தான் உங்கள் ரியாக்ஷன் வேணும்னு பார்த்து சொல்லி கொடுத்து நடிக்க வச்சு நானும் நடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பிடிச்சி பண்ணுறதுனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. அப்புறம் எடுத்த வீடியோ எல்லாத்தையும் உட்காந்து நான் எடிட் பண்ணி முடிச்சு அடுத்த நாள் மறுபடியும் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே பேசின மாதிரியே பேச வச்சு டப்பிங் ப்ராசஸ் முடிச்சு அப்லோட் பண்ணி உருவாக்கின சேனல் இது. நம்மளை நம்பி பசங்க வராங்க, நான் வீடியோவில் சேர்த்துக்கிறேன். சில டைம் வருவாங்க, சில டைம் வேலை இருக்குன்னு போயிடுவாங்க. அதுக்காக நம்ம வீடியோ நிப்பாட்ட முடியாதுல்ல, ஏன்னா எனக்கு இதான் வேலை. எல்லா கேரக்டரும் நடி பண்ணவும் முடியும், பண்ணிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு தான் தெரியுமே. சாதா ராஜி இப்ப லேடி ராஜி இதாங்க அந்த விக்கு. இந்த விக்கு போட்டேன்னா இப்ப குருட்டே மாறிடுவேன். இது நானு எல்லா கேரக்டரும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதையும் தாண்டி என் கூட என் கண்டென்ட் பார்க்க என் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எவ்வளோ பேரு? தம்பி சாப்பிடுவா. சாப்பாடு வேண்டாம் போமா. தம்பி ஏதோ விளையாட்டுக்கு 2 தட்டு தட்டுனா அதுக்குன்னு இப்படிலாம் நடிக்க கூடாது, சரியா? மா போமா, எனக்கு சாப்பாடு வேண்டாம் போமா. சாப்பாடு வேணானா ஆயி திங்கிறியா? அடியே, பிள்ளைகிட்ட என்ன பேச்சு பேசுற? ஏங்க ஹார்லிக்ஸ் வாங்கணும்ல? ஆமா. அது டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு குடிக்காதானே வாங்கினது? ஏதோ சத்துமா திங்கிற மாதிரி தின்னாங்க நான் வந்தப்ப. அதுக்கு நீ என்ன பண்ண? அதான் விளையாட்டுக்கு சும்மா 2 தட்டு தட்டுனா என்னமோ கோச்சிட்டு போய் உட்காந்துருக்கான். ஏன்டி போய் அடிச்சிய? இரு கூப்பிடுறேன் நானு. தம்பி, அம்மா ஏதாவது விளையாட்டுக்கு 2 தட்டு. தெரிஞ்சிடுச்சா? தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு, விட்டுட்டா போச்சு. அப்பா என்னப்பா கும்பல்ல குசு விட்ட மாரி முழிக்கிற? அதெல்லாம் இல்லப்பா. அப்புறம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா. ஓ, அதுக்கு தான் ஃபீல் பண்றியா? தம்பி, பாஸ் ஃபெயில்ன்றது ஜஸ்ட் வேர்ட். அது ஒன்றும் முடிவு பண்ணாது. வாழ்க்கைக்கு படிப்பு முக்கியம்தான், ஆனா படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லை, உழைப்பு தான் முக்கியம். எங்க மாமா போறீங்க? கடைக்கு போறேன்டி. நானும் வரேங்க, பொருள் வாங்கணும். நீ ஏண்டி வர? பொருள் வாங்கணும். ஏ சிச்சி, மூஞ்சி அப்படி வைக்காத, ஆய் வருது. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. 5 நிமிஷம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன். ஆலி மூஞ்சியும் பாரு. A few minutes later. ஏங்க கிளம்பிட்டேங்க, போலாம். விட்டுட்டு போயிட்டான். தெரியும்டா, யாரையும் லவ் பண்றான், அடிக்கடி போன் பேசுறான். ஐயோ, பேசாம நைட்டு தூங்கும்போது கல்லு தூக்கி போட்டு கொன்னுடுமா, இல்ல சோத்துல வச வச்சு கொன்னுடுமா, இல்ல தலைவனை வச்சு உரமுக்கு எதனா பண்ணி ஆகணும். அவனை விடக்கூடாது, இதுக்கு மேல அவனை விட்டவே கூடாது, கொன்னுடுறோம். வாங்க கடைக்கு போவோம். ஐயோ, முதுகு வேற அரிக்குதே. சரி கத்துவோம். தங்கம், ஏன் கத்துறீங்க? என்னாச்சு? முதுகு அரிக்க. சாரி அம்மா வந்துட்டல. ஒண்ணு இல்ல முதுகு அரிக்குது. ஓ, பொம்மை வேணுமா? நீ சரிப்பட்டு வர மாட்ட, பாஸ் பண்ணிட வேண்டியது. அடியே, புள்ள அழுகுறான், ஒழுங்கா பாத்துக்க தெரியாதா? என்னடா தங்கம் வேணும்? முதுகு அரிக்குதா? என்னடா வித்தெல்லாம் காட்டுற? ஓ, அப்பா மங்கி டான்ஸ் ஆடணுமா? இவனும் சரிப்பட்டு வர மாட்டான், வேலையை காட்டிட வேண்டியது.
அடியே உன் அண்ணா சுருட்ட வந்திருக்கான். அப்படியா? அவனுக்கு எல்லா மொழியும் தெரியுமே. குழந்தை யாழுதுன்னு கண்டுபிடிச்சிருவான். வா. புரிஞ்சு போச்சு. அப்பாடி இவளுக்காச்சும் நம்ம பேசுறது புரிஞ்சுது. ஏன் அழுகுறான்? பசிக்குதுன்னு அழுதுகிட்டு இருக்கேன். அவன்கிட்ட போய் விளையாட்டு காட்டிக்கிட்டு. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். ஏ மச்சான், எக்ஸாம் டைம் ஆயிட்டா. பென் இருக்கா? எடுத்துக்கலாம்டா. பென்சிலு திருடிக்கலாம்டா. ஸ்கேலு தூக்கிக்கலாம்டா. ஏன்டா வாங்கிக்கலான்னு ஒண்ணு இருக்கே, அது உன் வாயிலே வராதா? கடன் வாங்கிக்கலாம்டா. செருப்பால் அடிப்பேன். மூட்டை எக்ஸாமோடா. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு. பிட் எடுத்து எழுத வேண்டியதான். என்ன இருந்தாலும் முட்டை கண்ணு வச்சு நம்மளையே பாக்குறாரு. சரி பொறுமையா எழுதுவோம். பொறுமையாவே எழுதுவோம். A few minutes later. அந்த ஆளு திரும்பிட்டாரா? என்ன அந்த ஆளு வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாரா? இன்னைக்கு எழுதுன மாதிரிதான். அவ்வளவுதான், போச்சு. எக்ஸாம் ஃபைலு தான், ஒண்ணுமே எழுதல. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பேப்பர் எடுத்துருவாங்க. டேய் மச்சான், எக்ஸாம் நல்லா ஏனியா? எங்கடா எழுதுறது? அந்த ஆளு கண்ணே சிமிட்டாம என்னையே பாத்துட்டு இருந்தாரு. வெறிக்க விட்டே எடுக்க முடியல தெரியுமா? யாரா? முத்து சாரா? ஆமாண்டா, முத்து சார் தான். டேய், அந்த ஆளுக்கு முழிச்சுக்கிட்டே தூங்குற வியாதி இருக்குடா. ஸ்டாப். எல்லாம் இறங்க, சீக்கிரம் இறங்க. வேலையை முடிக்கணும், சீக்கிரம் போ. வா தம்பி, இன்னைக்கு என்ன வேலைனா ஒரே ஒரு ஸ்கொயர் தான். 5க்கு 5 சரியா? அளவு மாறவே கூடாது. புரிஞ்சா? போங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. டேய் ஷார்ப்பே, சொல்லுங்கண்ணா. இங்க வா தம்பி. ஷார்ப்னரு, உனக்கு என்ன வேலைன்னு வச்சுக்க. அடிக்கடி பென்சில் முழுக்கட்டி ஆகும். நீ ஷார்ப்பா சீவி விடுற. குப்பை அங்க போடக்கூடாது, எடுத்து தூக்கி போட்டுருணும். சரியா? போ வேலையை பாரு, போ. அண்ணா நான் என்ன பண்ணணும்? டேய், நீ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். தம்பி ப்ரொடக்டர், இங்க வாப்பா. தம்பி 60 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் எடுக்கணும், எடுத்து வை. அண்ணா அந்த வேலையை நான் பண்றேண்ணா. நீ தான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்டா. அப்புறம் என்னடா பொத்திட்டு உட்கார்றா? என்னடா அது? அளவு தான் கரெக்டா போட சொன்னல, அப்புறம் ஏன்டா எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்கீங்க? போட்டேன்னு வைய. டேய் இங்க முடியா. இந்த எக்ஸ்ட்ரா லைனை மட்டும் அளவு உட்காந்து பார்த்து பொறுமையால புடி டைட்டா புடி. கொளுத்துறா, ஒரு வட்டம் தான் கொளுத்து, போடு. நோ, எனக்கு எதனா வேலை குண்ணா. டேய் நீ எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டடா? சும்மா நோயினே இருக்கூடா சொல்லிட்டேன். தக்காளி சூற விட்டுருவேன். தம்பி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ பண்ற வேலையை எல்லாரும் பண்றானுவோம். நீ எதுக்கு இந்த பாக்ஸ்ல இருக்குன்னே தெரியலடா தம்பி. நோ, புரிஞ்சுட்டுனா நான் கிளம்புறேன். தம்பி சத்த மொட்டை மேல போய் துணி ஏத்துருவாப்பா. 2 மினிட்ஸ் வந்துடுறேன். ஐயோ 2 நிமிஷம் டானே. அவனை விடக்கூடாது. துணி எடுத்துட்டு வந்து அவனை திட்டி ஆகணும். துணி எடுத்துறேன்டா. நீ அவனை விட மாட்டேன்டா. நீ வரவே வேணாம். துணி நானே எடுத்துட்டு வந்துட்டேன்டா. எல்லா வேலையும் நானே செய்யணும்ல. நான் தான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன்னு சொன்னானே. 2 நிமிஷம்டா. 120 நொடி. எப்ப பாரு போனே பாத்துட்டு படிக்கவே படிக்காத. எப்ப பாரு டிவியே பாத்துட்டு படிக்கவே படிக்காத. எப்ப பாரு கேமே விளையாடிட்டு படிக்கவே படிக்காத. உள்ள இருக்கியாடா? ஆமா. எப்ப பாரு பேண்டுகிட்டே இரு, படிக்கவே படிக்காத. எப்ப பாரு படிச்சுக்கிட்டே இரு, படிக்கவே படிக்காத. மழை காரணமாக சென்னை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிக்கு இன்று விடுமுறை. இன்னைக்கு ஸ்கூல் லீவு, ஜாலிதான். மழை காரணமாக சென்னை, திருச்சிராப்பள்ளி, சேலம், மயிலாடுதுறை, பாண்டிச்சேரி ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிக்கு இன்று விடுமுறை. ஜாலி, இன்னைக்கு காலேஜ் லீவுடா. ஆயோ புயல் காரணமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்று பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை. காலேஜ் லீவு போடு. நீ வேலைக்கு போயிட்டு இருக்கடா மூதேவி. அட ஆமால. ஹலோ சார், ரோட்ல இடுப்பு உயரம் தண்ணி நிக்குது சார். சரி நீச்சல் அடிச்சிட்டு வாப்பா. சார் காத்துலாம் வேகமா வீசுது சார். சரி பறந்து வாப்பா. வர்ற சார், வைங்க சார். வணக்கம், நான் உங்க ராஜ் கே ஸ்டார். கட்டும் போயில மாட்டிக்கிட்டு எப்படி ஆபீஸ் போறேன்னு தெரியலையா? இது மாதிரி ஒரு ஸ்கூட்டி டியூப் ஆர் பைக் டியூப் எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி காலில் மாட்டிக்கோங்க, கம்ஃபர்டபுளா இருக்கும். வாங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் முழுக்கல அந்த டியூப் வந்து என்ன தாங்கி பிடிச்சிருக்கு. பேக் உள்ள இன்னொரு ட்ரெஸ் எடுத்து வச்சுங்க. இப்போ நீங்க ஆபீஸுக்கு மேந்துக்கிட்டு போகலாம்.
கண்ணு மொழி காக்கா முள்ளா குருவ ரெண்டும் குருவ நெல்லா நீராங்க போல ராத்திரி வேளை என் சொப்பனம் மாற வந்து வெளிச்சம் தார அழகாலே புரியலையே பாச தெரியலையே மனசு ரக்க முளைச்சு பறக்குது யாத்தே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் எங்கடா அந்த பொண்ணு அம்மா பொண்ணு பொண்ணெல்லாம் இல்ல பொங்கல் தான். இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் பேண்ட் போட்டால் நல்லா இருக்கும்? கருப்பு தான் கரெக்டாக இருக்கும். ஒயிட் ஷர்ட்டுக்கு என்ன கலர் பேண்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும்? கருப்பு தான் கரெக்டாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கும் கருப்பு தான் கரெக்டாக இருக்கும். நிறுத்துறா, சும்மா எப்ப பாரு கருப்பு கருப்புன்னு. பாரத்துல 7 நாள் என்னை யூஸ் பண்ற, துவைக்க கூட மாட்ற. மனுஷனா நீலா என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? என் செல்லம், நீ தான்டா எல்லாத்துக்கும் கரெக்டாக இருப்ப. உம்மா. டே ப்ளீஸ்ரா, கெஞ்சி கேட்கறேன்டா, இதோட என்ன விட்டுடுறா. நீ கெஞ்சிறத பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. அப்பாடி தெரிஞ்சுட்டான்டா அவன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போட்டுக்கிறேன். இவன் இன்னும் திருந்தல மாமா. டேய் இன்னைக்கு என்ன போட்டுனா கண்டிப்பா உன்னை ஏதாச்சும் பண்ணி விட்டுருந்தா. சீபே ஏ சிச்சி ஏ சிச்சி. நீ எப்ப புள்ள சொல்ல போற? ஐயோ பேண்ட் கிழிச்சிட்டே. டேய் கருப்பா, வேலையை கட்டல நீ. நான் தான் சொன்னானே கருப்பா குசும்புக்காரன். நானும் உங்கள்கிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும், இப்ப சொல்லிடுறேன். கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா இழிஞ்சு கிட்ட நாரா